திருச்சிற்றம்பலம். குருபாதன் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, ஆடி மாத பிறப்பு இன்று. தட்சிணாயன புண்ணியகாலம் என்ற சிறப்பான புண்ணியகாலம் தொடங்கியிருக்கிறது. அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்களும் தேவர்களுக்கு இரவு பொழுது என்று கருதப்படுகிறது. ஆடி மாதம் இரவு பொழுது தொடங்குகிறது. இதை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திலே அந்த மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி என்று நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக மாலை நேரங்களிலே விசேஷமான பூஜைகள் இப்போ பகல் பொழுதிலையும் நடக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் இருந்தாலும் சிறப்பு வழிபாடுகள், திருவிளக்கு பூஜை, மாவிளக்கு பூஜை, சிறப்பான வழிபாடுகள், விசேஷமான பூஜைகள், சுமங்கலி பூஜைகள், இப்படி பல்வேறு பூஜைகளை அந்த மாலை பொழுதிலே தான் நடத்துவார்கள். பிரதோஷம் எல்லாம் அதுபோல் இந்த ஆடி ஆவணி மாதங்களிலே, புரட்டாசி மாதங்களிலே புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களிலே அதிகமான திருவிழாக்கள், மகிழ்ச்சிகரமான பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்ற மாதமாக நவராத்திரி, கந்த சஷ்டி விரதம், கார்த்திகை மாதம் சிறப்பு வழிபாடுகள், கார்த்திகை அண்ணாமலை ஜோதியார் தரிசனம், மார்கழி என்றாலே மாதம் முழுவதும் வழிபாடு தான். இப்படி ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு உகந்த மாதம். இப்படி ஆவணி விநாயகர் சதுர்த்தி, ஜென்ம கோகுலாஷ்டமி, இப்படி எத்தனையோ விழாக்கள் சிறப்பாக தீபாவளி பண்டிகை என்று வந்து கொண்டே இருக்கிறது. தேவர்களுக்கு இரவு பொழுது. தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே அங்கே பகல் பொழுது ஆரம்பித்து அதிலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அந்த 6 மாதமும் பகல் பொழுது. இப்போ அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடி மாத பிறப்பு இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்ற அதனுடைய ஜாதகம் தொடர்ந்து 6 மாத காலம் இதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும். உத்தராயண புண்ணிய காலம் எப்படி விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ அதுபோல். அடுத்து நாம் இந்த உத்தராயண இந்த புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயனம் பிறக்கின்ற இந்த நேரத்தில் அதற்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மகர லக்கணம். சனி பகவான் 2லே ஆட்சி பெற்றிருக்கிறார், 3லே ராகு இருக்கிறார். இது ஆடி மாத பிறப்பு என்று மட்டும் கருதாமல் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று 6 மாத காலத்திற்கு தனியாக இதனுடைய கிரகநிலை வேலை செய்யும். அப்போ பார்த்திங்கன்னா இதில் வியாழனும் செவ்வாயும் மகர லக்கணத்துக்கு 5ல் இருக்க, சூரிய புதன் சுக்கிரன் 7வது இடத்திலே இருக்க, கேது 9ல் இருக்க, விஷாக நட்சத்திரம், சந்திரன் அங்கே துளாராசியில் இருக்கிறார். அதாவது நேற்று சாயங்காலமே ஆடி மாத பிறப்பு என்று சொல்கின்ற தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கிவிட்டது அந்த சூரிய பெயர்ச்சி கடகராசியிலே. எனவே அதை வைத்து இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி தான் கணிப்பாங்க தட்சிணாயன புண்ணிய காலம். அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலத்தை மகர சங்கராந்தி என்று அந்த நேரத்தை கணித்து அங்கே பலன்கள் கூறப்படும். இப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் மிகச் சிறப்பாக இருப்பது. ஆனால் சூரியன் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அதேமாதிரி வியாழன், இந்த வியாழ தசை தான், ஏன்னா விஷாக நட்சத்திரம். செவ்வாயான பாதகாதிபதி, மகர லக்கணத்தின் மிகப்பெரிய பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகுனா மழை பொழிவு அதிகமாக இருக்கும் சுக்கிரன் நன்றாக இருப்பதனாலே. ஆனால் சேதங்கள் அதிகம் ஏற்படும். ஏன்னா அங்கே வியாழன் 12 குடையவர் பாதகாதிபதி, 7வது இடத்துல புதன் 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதி என்று அதிகமாக மழை தூண்டி விடுவார். 6ஆம் இடத்து அதிபதி என்பதனால சேதாரங்களையும் உருவாக்குவார். சூரியன் அஷ்டமாதிபதி, கஷ்டமாதிபதி. எனவே மழைக்கான சுக்கிரன் வலிமை பெற்று இருந்து இப்படிப்பட்ட முறையில் இருந்ததுனாலே புயல் சேதங்கள், தென்மேற்கு பருவமழை அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் மழைக்காலம் தமிழகத்திற்கு அந்த கார்த்திகை மாதம், ஐப்பசி கார்த்திகை
அந்த மாதங்களிலே அதிகமான மழையை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மார்கழி, சென்ற வருடம் மார்கழி 1ஆம் தேதியே கடுமையான வெள்ளம் தென் மாவட்டங்களிலே இப்படி இருக்கிறது. ஆனாலும் லக்னாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனாலே சமாளிக்க முடியும். சந்திரன் அங்கே சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். எனவே மிகவும் வலிமையாக சுக்கிரனும் சந்திரனும் இருப்பதை காண முடிகிறது. வியாழன் மிகச்சிறப்பாக இருக்கிறார். சுபத்துவம் மிகுந்த கிரகங்கள் வியாழன், சுக்கிரன், சந்திரன் இவர்களெல்லாம் மிகவும் பலம் பெற்று காணப்படுகிறார்கள். எனவே இந்த 6 மாத காலம் சுபிட்சமான முறையில் விழாக்கள் எல்லாம் நடைபெறும். ஆலய வழிபாடுகள், சிறப்பான பல்வேறு கும்பாபிஷேக நிகழ்வு, அதாவது பல்வேறு விழாக்கள் மிக மிகச் சிறப்பாக இந்த ஆவணி மாதங்களிலெல்லாம் மிக மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே ராகு கேதுக்களும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மிகவும் வலிமையாக இருக்கிறார். லக்னம் மகர லக்னம், கும்பத்திலே சனி இருக்கிறார். இந்த வியாழனோடு செவ்வாயும் புதன் சுக்கிரனோடு சூரியனும், அடுத்து அங்கே சந்திரனுக்கு 8ஆம் இடத்திலே வியாழனும் இருப்பதனாலே இதெல்லாம் ஒரு சகட யோகம். திடீரென்று இந்த சில குழப்பங்கள், அதிகப்படியான மழை நல்லா செழிப்பாக பெய்யுதுன்னா அது எல்லை மீறி பெய்து வெள்ளத்தை ஏற்படுத்தி தொந்தரவு பண்ணும். இப்படி அது ஏன்னா பாதகாதிபதி அல்லவா, அவர் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க தானே செய்வார். அதுமாதிரி சூரியன் அஷ்டமாதிபதி. இப்படிப்பட்ட பலன்கள் இந்த 6 மாத காலத்திலே காணப்படுகிறது. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் இதில் ராசி பலன், அதை லக்கண பலனாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து வேலை செய்யும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை. எனவே நாம் லக்கண பலனாக, லக்கணம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் லக்கணம் என்று போட்டிருக்கோம், அந்த லக்கணத்தை வைத்து உங்கள் லக்கணத்தை தீர்மானிக்கலாம். பலனை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அதாவது மேஷ லக்கணத்துக்கு இந்த தட்சிணாயன புண்ணியகால ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. எனவே இந்த 6 மாத காலத்தில் பல்வேறு சிறப்புகளை, மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல மாதிரி கொண்டு போயிடலாம். ஏன்னா மேஷ லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக லக்கணாதிபதி செவ்வாய் வியாழனோடு, யோகாதிபதியான வியாழனோடு சேர்ந்து மிகச்சிறப்பாக இருக்கிறார். சனீஸ்வர பகவான் 11ல் இருக்கிறார். அந்த லக்கணத்துக்கு 4லே புதன், சுக்கிரன், சூரியன் இருப்பதை காண முடிகிறது. சந்திரன் மிகச்சிறப்பாக பரிவர்த்தனை பெற்று காணப்படுவது 7வது இடத்துல. இப்படி முக்கியமாக திருமணத்துக்கு காத்திருக்கின்ற மேஷலக்கணக்காரர்கள், அந்த வயதில் இருக்கின்ற ஆண்கள் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு கூடுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தால உத்தியோகம், சனி பகவான் சிறப்பாக இருப்பதனால உத்தியோகஸ்தானம் வலிமை பெற்றிருக்கிறது. இப்படி மேஷலக்கணக்காரர்களுக்கு ஜாலி தான். அடுத்து ரிஷப லக்கணக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் லக்கணத்திலே வியாழன் வலிமையாக இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று மிகச்சிறப்பாக லக்கணாதிபதி சந்திரனாக மாடி விடுகிறார் சுக்கிரனோடு. அவர் 6ல் இருக்கிறார். சுக்கிரன் 3 குடையவனாக புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மீடியமானது. ஆனால் ஏன்னா லக்னாதிபதி பவர் சந்திரனாகி 6வது இடத்துல போகிறதுனால மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தால லக்கணத்தில் வியாழன் மிகப்பெரிய எதிர்ப்பான ஒரு கிரகம் ரிஷப லக்கணத்திற்கு, அதனால் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன லக்கணக்காரர்களுக்கு அற்புதமான முறையில் விபரீத ராஜயோகமாக அமைந்திருக்கிறது. அதாவது வியாழன் பாதகாதிபதியும் செவ்வாய் சத்ருஸ்தானாதிபதியும் அந்த லக்கணத்துக்கு 12ல் அமைந்திருப்பதை காண முடிகிறது. மொத்தத்தில் மிதுன லக்கணக்காரர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது விபரீத ராஜயோகம். பல்வேறு எதிர்பாராத நல்ல டேர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆமாம், ஆனால் என்ன கிடைக்கிற வரைக்கும் ஒரு நெகட்டிவ் மாதிரியே ஒரு பயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சாதகமாக அவங்களுக்கு நடக்கும். அடுத்து கடகலக்கணக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி சுக்கிரன் புதன் அந்த லக்கணத்தில் இருந்தாலும் கூட அந்த பாதகாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்று விட்டதுனாலே சுக்கிரனே லக்கணாதிபதி ஆகிவிட்டார். எனவே 11வது இடத்துல மிகச்சிறப்பாக வியாழன் யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து பூர்வ புண்ணியத்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். புண்ணிய சேத்திராடனங்கள் செல்லலாம். திருமணத்துக்கு காத்திருக்கின்றவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடும். பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஆனால் சனி 8ல் இருக்கிறார், கவனம் தேவை. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு அதிகமான சுப செலவுகள் ஏற்படும்.
சொந்த பந்தங்களுக்கு உதவுறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா, புனித சேத்திராடங்கள் செல்வதற்கு அல்லது செல்கின்றவர்களுக்கு உதவி செய்வது எப்படி சிறப்பான பலன்கள் இருக்கிறது. 10வது ஸ்தானத்தில் செவ்வாயும் வியாழனும் அங்கே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றார்கள். அவர் செவ்வாய் 9 குடையவர், 5, 9 குடையவர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அற்புதமான சில எதிர்பாராத நன்மைகளை பெற முடியும். தொழிலில் உத்தியோக உயர்வு கிடைக்கலாம், அல்லது பல சிறப்பு வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்தா அது, இப்படி தொழிலில் முன்னேற்றம், இதெல்லாம் சிம்ம இலக்கணக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் விரயம் அதிகமாகும். விரயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் விரயம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஏன்னா இந்த 12ல் சூரிய புதன் சுக்கிரன் அதனால் கொஞ்சம் சில பொறுப்பு ஏற்க வேண்டியது இருக்கும். சனி இலக்கணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சிம்ம இலக்கணத்துக்கு அந்த வியாழன் செவ்வாயும் 10வது இடத்துல இருந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பாதகாதிபதி என்றாலும் பாக்கியாதிபதி செவ்வாய், வியாழன் அட்டமாதிபதி என்றாலும் அவர் பூர்வ புண்ணியாதிபதி. எனவே பூர்வ புண்ணியம் பாக்கியங்கள் உதவி செய்யக்கூடிய நேரம். அடுத்து கன்னியா இலக்கணத்திற்கு அற்புதமாக இருக்கும். இலக்கணத்தில் கேது, 11ல் 3 கிரகங்கள் இருக்குது, 6ல் சனி பகவான் இருக்கிறார், 9ல் வியாழன் இலக்கணத்தை பார்வையிடுகிறார். செவ்வாய் அது ஒரு வகையான கலந்து யோகம் மாதிரி, குருமங்கள யோகம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, மங்கள குரு யோகம் அப்படி வேலை செய்யும். அதனால் ரொம்ப சிறப்பு தான். 2 கூடிய சந்திரன் 2ல், ஏன்னா பரிவர்த்தனை சுக்கிரனோடு. இப்படி கன்னியா இலக்கணத்துக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து துலா இலக்கணம் விபரீத ராஜயோகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் 5ல் ஆட்சி பெற்றிருக்கார், மிகச்சிறப்பு. விருச்சிக இலக்கணத்துக்கு கொஞ்சம் குழப்பமும் அதே சமயத்தில் சில சிறப்பான பலன்களும் கலந்து வேலை செய்யும். தனுர் இலக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்று சொன்னால் அங்கே 6வது இடத்துல வியாழன் செவ்வாய் இருக்கிறார், 8வது இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் இருக்கிறார். அதனால் தனுர் இலக்கணக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர இலக்கணக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும், கவலையப்பட வேண்டாம். ஏற்கனவே மகரம் தகரத்தையும் தங்கமாக்கும். சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், குருவின் பார்வை கிடைத்திருக்கிறது. ஆனால் பாதகாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உழவு கொண்டிருக்கிறார், டென்ஷன் அதிகமாக இருக்கும். சில சூரியனுடைய 7வது இடத்துலேருந்து லக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பணங்கள் முடங்கிவிடும், அல்லது ஏதாவது பண விஷயமாக வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள், சில கஷ்டங்கள் குடும்பத்தில் கொடுக்கும். மொத்தத்தில் பலன்கள் கலவையாக இருக்கும். ஆனால் நல்ல பலன்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு லக்கணாதிபதி கும்பத்திலே இருக்கிறார். வியாழன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதை காண முடிகிறது. கொஞ்சம் எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க கும்பலக்கணக்காரர்கள். ஆமாம், 2ல் ராகு இருக்கிறார், திடீர் பணவரவு கிடைக்கும். ஆனால் பேச்சில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சில பிரச்சனைகள் மனசஞ்சலங்கள் ஏற்படுத்தும். மற்றபடி கும்பலக்கணத்துக்கு ரொம்ப ஒன்றும் மோசம் கிடையாது, ஏன்னா லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அடுத்து மீன இலக்கணம். மீன இலக்கணத்துக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா 6, 8ல் கிரகங்கள் இல்லை, 12 கூடிய சனி 12ல், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பது எல்லாம் சிறப்பு தான். நன்றி, வணக்கம்.